+2 மாணவ மாணவிகளுக்கு நாங்கள் 32 வருஷமா இருக்கோம். ஆனால் அதில் 23 வருஷம் 2001 இருந்து ஒரு தேவை பார்த்தோம். சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாரும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்பொழுதுதான் ஒரு தேவையை பார்த்தோம், ஒரு வெற்றிடத்தை பார்த்தோம். நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்றுமே கிடையாதா? நானும் காமர்ஸ் மாணவன் தானே. அப்போ நமக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. பணம் சம்பாதிப்பது எங்களது நோக்கம் அல்ல. ஏன் ஒரு வணிகவியல் மாணவர்களுக்கு, அது ஸ்டேட் போர்டாவது இருக்கட்டும், சிபிஎஸ்சியாவது இருக்கட்டும்பா, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவன் அக்கவுண்ட்ஸ் மேன், அக்கவுண்ட்ஸே அவன் தான். உலகமே இன்னைக்கு அக்கவுண்ட்ஸ் நம்பிதான் இருக்கு, அது உண்மை. அவனுக்கு ஏன் ஒரு பரீட்சை வைக்க கூடாது? அவனில் யாரெல்லாம் அந்த அக்கவுண்ட்ஸ்ல ஈடுபாடு இருக்குதோ அவனை தேர்வு செய்வோம், அவனை படிக்க வைப்போம். தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளுக்கு கல்வி எவ்வளவு முக்கியத்துவம். கல்வி கண் திறந்த காமராஜர். அப்போ 2001ல ஒரு எக்ஸாம் ஆரம்பிக்கிறோம். அது ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், மெயினா சென்னையில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பிச்சு 3 hours. அது என்ன சார் எக்ஸாம்? ப்ரீ போர்டு எக்ஸாமினேஷன். உங்களுக்கு சொல்லணும்னா, அதாவது மார்ச்ல எக்ஸாம் வருது, ஜனவரியில் ஒரு எக்ஸாம் 3 மணி நேரம். அதே மாதிரி 15 minutes கொஸ்டின் பேப்பர் டைப். 3 மணி நேரம் எக்ஸாம் வைக்கிறோம், பேப்பர் எல்லாம் கரெக்ட் பண்றோம். அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் தமிழ்நாடு அரசு தேர்வு துறை இயக்ககம் எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி செய்ய ஆரம்பித்தோம். வணிகவியல் மாணவர்களுக்கு சென்னை முழுவதும் சக்சஸ். ஏன்னா நம்முடைய வணிகவியல் ஆசிரியர்கள் அவங்க தானே நமக்கு கண் கண்ட தெய்வம். அவங்களுடைய யோகோபித்த ஆதரவு அப்படி கிடைத்தது நண்பர்களே. அப்போ இந்த எக்ஸாம் ஜனவரியில் நடக்கும். அதே மாதிரி பேப்பர் கரெக்ஷன் அனுப்புவோம். டீச்சர்ஸ் தான் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ். யாரெல்லாம் போர்டு எக்ஸாம் கரெக்ட் பண்ணாங்களோ அவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பிச்சு கரெக்ஷன் பண்ணி வாங்கி மார்க்க ஸ்க்ரூட்டினி ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி மார்க்க வெப்சைட்ல அதே மாதிரி ரிலீஸ் பண்ணுவோம். இது உண்மை நண்பர்களே. 24 வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கோமே, 23 வருஷம் 24 வருஷமா பண்ணிட்டு இருக்கோமே. ஏன் நீங்க இந்த எக்ஸாமை எழுதக்கூடாது? பண்ணிட்டு இருக்கோமே, ஏன் நீங்க இந்த எக்ஸாமை எழுதக்கூடாது? ஃபீஸ் 60 rupees தான் நண்பர்களே. ஏன் சார் 60 rupees வாங்குறீங்க? ஃப்ரீயா கண்டக்ட் பண்ணக்கூடாதா? நண்பா, ஃப்ரீயா கொடுத்தா அதுக்கு மதிப்பே கிடையாது நண்பா. உங்ககிட்ட காசு வாங்கினா உங்களுக்கு we are accountable. அதுவும் அக்கௌண்ட்ஸ் வருது பாரு. என்ன சார் அக்கௌண்டபிள்? அந்த 60 ரூபாயை உங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம். எப்படி? பேப்பர் கரெக்ஷன். ஒரு பேப்பரை கரெக்ஷன் பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் 10 ரூபா கொடுக்குறோம். ஸ்கூல் ரூம் ரெண்ட், ஸ்கூல் ரெண்ட், இன்விஜிலேட்டர்ஸ், நம்ம காமர்ஸ் டீச்சர்ஸ், நம்ம டீச்சர்ஸை வச்சு இன்விஜிலேஷன் எல்லாமே, சீஃப் சூப்பர்டென்ட், பேப்பர்ஸ் எல்லாம் அதே மாதிரி. நம்முடைய தமிழ்நாடு அரசு தேர்வு இயக்ககம் எப்படி பேப்பர் கொடுக்குமோ அதே மாதிரி கொடுத்து எழுத வச்சு கரெக்ஷனை வாங்கி மார்க் அமிச்சு அதற்கு பிறகுதான் இருக்குது. பிப்ரவரி 8ஆம் தேதி எல்லா மாணவ மாணவிகளை, அதாவது ஒரு குறிப்பிட்ட மார்க்குக்கு மேலே எடுத்த மாணவ மாணவிகளை கூப்பிட்டு அவர்களுக்கு பரிசு கொடுத்து சர்டிபிகேட் கொடுத்து கௌரவம் செய்து நீங்களும் ஃபியூச்சர் அக்கௌண்டன்ட் ஆகலாம், நீங்களும் ப்ரொஃபஷனல் ஆகலாம், நீங்களும் அக்கவுண்ட்ஸ்ல வல்லுனர் ஆகலாம் என்பதை எடுத்துக்காட்டி 24 வருடம் பயணப்பட்டு இருக்கிறோம் நண்பர்களே. பேர்பட்ட இந்த ஒரு பரீட்சையை எழுதிதான் பாருங்களேன். என்ன இருக்கு? ஒரு அவுட் சைடு எக்ஸாம். நீங்க நினைக்கலாம் சார் ஸ்கூல்லையே நிறைய வைக்கிறாங்க சார், ஸ்கூல்ல வைக்கிறாங்க.
அதை பார்த்து எழுதி 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 பழக்கப்பட்டு விட்டது. சரி சார், நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் அவங்களும் மாதிரி வினாத்தாள் எல்லாமே வாஸ்தவம் நண்பா. ஆனா ஒரு அவுட் சைடு பிளேஸ்ல, ஒரு அவுட் சைடு எக்ஸாம், ஒரு அவுட் சைடு இன்விஜிலேட்டர்ஸ், பாருங்களேன் இந்த பேப்பரை யாரை செட் பண்றது அதையும் சொல்லிடுறேன். நம்முடைய தமிழ்நாடு அரசு தேர்வு துறைக்கு யார், அதாவது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் செட் பண்ணவங்க, அந்த பேரையும் சொல்லி விடுகிறேன் நண்பா. அவருடைய பெயர் எம் சேஷாத்ரி, அகோபிலம் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், ரிட்டையர்ட். அவர் 96ல் அவ்வளோ சென்டம் கொடுத்தார் அக்கௌண்ட்ஸில் பண்றோம். பிளஸ் எக்ஸ்பர்ட் கைடன்ஸ். அவர் மட்டும் இல்லாம அந்த மாதிரி ஒரு, அதாவது கொஸ்டின் பேப்பர் தயாரிப்பதில் அனுபவம் கொண்ட எம்ஜிஆர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் சந்தானம் சார், எம்சிடிஎம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் தர்மராஜ், டவுட்டன் கோரி ஸ்கூல் காமர்ஸ் சார் சங்கர், பிஎஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அந்த டீச்சர்ஸ், இப்படி ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி அவங்க கிட்ட இருந்து கொஸ்டின் பேப்பர், அவங்க கிட்ட இருந்து அந்த நல்ல சிறந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வாங்கி இவருடைய தலைமையில கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நண்பா. இது இம்பார்ஷியலா பண்றோம், டிரான்ஸ்பரண்டா பண்றோம், ஒளிவு மறைவு கிடையாது, வெளிப்படத்தன்மை. இந்த ஸ்கூலுக்கு பிரைஸ் அப்படிலாம் கிடையாது, எந்த ஸ்கூல் ஒன்னாலும் பிரைஸ் வாங்கலாம். என்ன மீடியம்னு கேட்குறீங்களா? வந்துட்டேனே, தமிழ் பேசும் நானே தமிழ் மீடியம் கண்டக்ட் பண்ண மாட்டேன்னா, தமிழ் மீடியத்துக்கும் முக்கியத்துவம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டும் கண்டக்ட் பண்றோம். 3 hours எக்ஸாம் எழுதிதான் பாருங்களேன். ஜனவரி 5ஆம் தேதி நம்முடைய பரீட்சை. ஏன் எழுத முடியாது? பொங்கலுக்கு முன்னால் பிப்ரவரி 7ஆம் தேதி உங்களுக்காக, உங்களால் நடத்தப்படும், உங்களை சார்ந்தவன் நடத்துகின்ற ஒரு ஃபங்க்ஷன். நம்முடைய வணிகவியல் ஒரு காலேஜ் பிரின்சிபல், யாரு? காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் பிரின்சிபலா இருக்கணும். சரி, ஸ்கூல் பிரின்சிபல் நம்மை சார்ந்தவர்கள் காமர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி. இந்த கோர்ஸ்ல அகில இந்திய அளவுல முதன்மை வாய்ந்தவர்களை கூப்பிட்டு பரிசு வழங்க வைக்கிறோமே. அப்போ ஏன் எழுதக்கூடாது? பணத்துக்காக இதை செய்யவில்லை நண்பர்களே. தமிழக மாணவ மாணவிகளுக்கு, வணிகவியல் மாணவ மாணவிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு, என்ன செய்யலாம், என்ன படிக்கலாம், வழிகாட்டி. நம்மாலையும் முடியும், நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். காமர்ஸுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம், எழுதிதான் பாருங்களேன். God bless you. All the best.